இன்று நவம்பர் 27. நம்மை வழிநடத்தும் விவிலிய மாந்தர் எலிசபெத். ஆரோனின் குருகுலத்தை சார்ந்தவரே எலிசபெத். குழந்தை இல்லையே என்ற குறை இருந்தாலும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவராகவே வாழ்ந்தார். ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். குழந்தையின்மை என்பது கடவுளின் மாபெரும் தண்டனையாகவே கருதப்பட்டது. எலிசபா என்ற எபிரேய சொல்லிலிருந்து எலிசபெத் என்ற பெயர் உருவாயிற்று. எலிசபா என்றால் என் கடவுள் என்றும் உண்மையுள்ளவர் என பொருள்படும். இப்பெயருக்கேற்ப கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக உண்மை உள்ளவராக வாழ்ந்து வந்தார். ஆலயத்தில் எலிசபெத்தின் கணவர் தூபம் காட்டும் பணி செய்து கொண்டிருந்த போது கபிரியேல் தூதர் வழியாக வந்த நற்செய்தி எலிசபெத்தின் வாழ்வில் நல்லதை உருவாக்கியது. மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் இவ்வாறு செய்தருளினார் என்றுரைத்து கடவுளை தொடர்ந்து போற்றிக் கொண்டே இருந்தார். இச்செய்தி கபிரியேல் வானதூதர் வழியாக அன்னை மரியாவுக்கும் அறிவிக்கப்பட்டது. மரியாவும் எலிசபெத்திற்கு உதவிட யூதேயா மலைநாட்டிற்கு சென்றார். மரியாவை கண்டதும் எலிசபெத், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்றுரைத்து வாழ்த்தினார். எலிசபெத்தின் இந்த தாழ்ச்சி நிறைந்த வாழ்த்து அவரை பேறு பெற்றவராகவே அடையாளப்படுத்தியது. எலிசபெத்தின் வாழ்வில் நடந்த மற்றொரு உயரிய நிகழ்வு குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா. ஆண்களே குழந்தைக்கு பெயர் சூட்டுவர் என்ற மரபு இருந்த சூழலில் யோவான் என பெயரிட வேண்டும் என முதலில் எடுத்துரைத்தவர் எலிசபெத். இதற்கு மறுப்பு எழுந்த பொழுதும் கூட மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். ஆக விவிலிய மாந்தர் எலிசபெத்தின் வாழ்வியல் கருத்து. அப்பொழுது நிலவிய கலாச்சார பின்னணியில் நோக்கும் பொழுது எலிசபெத்தின் சொல்லும் செயலும் மிக துணிச்சலாகவே திகழ்ந்திருக்கின்றது. விசுவாசம், துணிவு, பரந்த மனம் இவை மூன்றும் எலிசபெத்திடம் காணப்படுகிறது. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இறைவா, இன்று உலகத்தில் திரு அவை அமைப்புகளிலும் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் என்னும் வேறுபாடு மிக அதிகமாகவே உள்ளது. இந்த நிலை உடைக்கப்படவும் துணிவோடு பல நல்ல முடிவுகள் எடுக்கவும் நாங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து செயல்படுத்திட இறைவா அருள் புரியும். ஆமென். இந்த தொகுப்பிற்கு அருட்பணி குரூஸ் கார்மல் CA அவர்களுக்கு நன்றி நவிழ்கின்றோம்.